ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவர் உங்களை பார்த்து உரிமை பாராட்டுகிறார். இவன் என்னுடையவன். ஆமென். ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். இவன் என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறார். சில நேரம் சாத்தான உரிமை பாராட்டுவான். பிரதான ஆசாரியன் யோசுவாவின் வலது பக்கத்தில் நின்றான். அழுக்கு வஸ்திரமாக இருந்தபடினால் சாத்தான் உரிமை பாராட்ட இடம் கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் உரிமை பாராட்ட இடம் கொடுக்கணும். சரியா? மேலை நாடுகளில் டிவியில் பிரபலமான ஒரு நடிகர், அவர் நிறைய ரசிகர்கள் உண்டு. ஆமாம், அவரை பார்க்க மக்கள் ஆசைப்படுவாங்க. அப்படிலாம் அவர் பெரிய ஆள். ஆனால் அவருக்கு நிம்மதி இல்லை. பேர் கிறிஸ்தவர். அவருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆசை. ஒரு நாள் வெளியே புறப்பட பிறந்தபோது ஒரு தரிசனத்தை கண்டார். சாத்தான் நின்று உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறான். இவன் என்னுடையவன், அநேகரை நரகத்தினரை கொண்டு போவான், அதனால் என் வாழ்க்கை எனக்கு பிடிக்கும் என்று சொன்னான். அதே நேரத்தில் மறுபக்கத்தில் இயேசு அவனுக்கு தரிசனமாகி, இவன் என்னுடையவன், இவனுக்காக நான் ரத்தம் சென்றிருக்கிறேன், இவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான் என்று உரிமை பாராட்டினார். அந்த பாசமான அந்த தரிசனத்தை பார்த்தபோது அவர் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். பாவத்தை அறிக்கையிட்டார். இயேசுக்காக வாழ்ந்தார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்கு அவருடைய சாட்சி பிரயோஜனம் உள்ளதாய் மாறிற்று. சரித்திரத்தில் வாசித்து அறிந்து கொண்டேன். கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீங்க உரிமை பாராட்டுங்க. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். கர்த்தர் சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவர்கள் என்னுடையவர்கள் என்று ஆண்டவர் உரிமை பாராட்டுவார். எங்கேயும் வெட்கப்படுத்த விட மாட்டார். பிசாசன் கையில விட்டு விட மாட்டார். ஆமென். வாசிக்க கேட்கலாம் தேவனுடைய வார்த்தையை. யோவான் 1:29. ஆமென். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி சொல்றாரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததனால் பாவத்தை கழுவி இன்னைக்கு அவருக்கு சமமாய் உட்கார வைத்திருக்கிறார். எபேசியர் 1:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன். ஆமென். உரிமை பாராட்டுகிறான். என்னுடையவன். அல்லேலூயா. அவரை நேசியுங்கள், அவருக்காக வாழுங்கள். நீங்க சொல்லுங்க, நீர் என் தேவன் என்று சொல்லுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அந்த கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீங்க உரிமை பாராட்டிருக்கீங்க. மனுஷன் சார்பிலையோ பிசாசின் சார்பில் விருந்து விடாதபடி எங்களை உரிமை பாராட்டுகிற கர்த்தரின் சார்பில் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.